எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வச்சு இன்றைக்கி ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த எக் கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுக்குமே இது வந்து நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு முட்டை கிரேவி. வாங்க அந்த முட்டை கிரேவி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள்களில் அரைக்கணும். அது என்னென்ன பொருள் நான் சேர்த்துறேன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துவோம். அதனால் இப்போ நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். 3 பல் பூண்டு, முந்திரி பருப்பு ஒரு 4-5 பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, இவ்வளோதாங்க. இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். நம்ம வந்து பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துனா நல்லாயிருக்கும். ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார்ப்பு, கொஞ்சம் சோம்பு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் சீரகத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம கலந்துட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ கிரேவி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டம்ளர் சேர்க்குறேன். நம்ம வந்து இதில் உப்பெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இது வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா வேகட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் வந்து வெள்ளை இருந்தால் வெள்ளை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அப்புறம் 4 முட்டை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இப்படி கலந்து விட்டுட்டு இந்த மசாலாலாம் மேலே வர்ற அளவுக்கு நம்ம போடணும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு தீயை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம 1 நிமிஷம் இந்த முட்டையும் மசாலாவும் நல்லா வேகட்டுங்க. வந்து மெதுவாக திருப்பி போடலாங்க. இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள்,
இனி நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக கஸ்தூரி மெந்தி இதை தூவி இறக்கிடலாங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு வேறு பாத்திரத்தை நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம். நான் 4 எக்கு தான் போட்டிருக்கேன். நீங்கள் கூட 2 எக்கு போட்டால் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வருங்க. ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.